ஸ்ரத்தை ஏதாவது ஒன்றுக்கு சுய புத்தியை கீழ்ப்படிய பண்ணி நம்பிக்கையோடு அடக்கமாக ஏற்றுக்கொள்வது ஒரு உயர்ந்த அனுபவத்தை கொடுத்துவிடும் என்பது இதற்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர். வேதத்திலும் அதை அனுசரித்தே தர்மசாஸ்திரத்திலும் அவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லும் ஆச்சாரியாரிடம் நமக்கு எல்லாம் அந்த ஸ்ரத்தை ஒன்று இருந்துவிட்டால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். புத்தியால் தான் நாம் வெளிலோகத்தில் சகலத்தையும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அதே புத்திதான் உள்லோகத்தில் பரம தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாமலும் குறுக்கே நிற்கின்றது. அம்பாள் அதை இப்படி பண்ணி போட்டிருக்கின்றாள். இப்படி சோதனை ஒரு பக்கம் செய்தாலும் இன்னொரு பக்கம் அந்த புத்திக்கு புத்தி சொல்லி உனக்கு உள்லோகத்தில் பிரவேசித்து தத்துவார்த்துவம் தெரிந்து கொள்ள அதிகாரம் என்று சொல்கின்றேனே, அது இல்லை. அந்த லோக சமாச்சாரம் ஈஸ்வரனே வேதமாக கொடுத்து ரிஷிகளின் மூலம் வெளிவந்திருப்பதில்தான் இருக்கின்றது. ஆகவே உள்ளோக வழிக்கு குறுக்கே நிற்கின்ற புத்தியை படுக்க போட்டுவிட்டு வேத சாஸ்திரத்தை பிடித்து கொண்டு போ என்று மகான்களை ஆச்சாரிய புருஷன்களை அவள் அனுப்பி வைக்கின்றாள். புத்தியை படுக்க போடுவதுதான் சரணாகதி. அதற்கு அடையாளமாகத்தான் பௌதீக காரியமாக சிம்பாலிக்காக நமஸ்காரம் என்று ஆக்கி கொடுத்திருக்கின்றார்கள். புத்தி என்று மூளையை சம்பந்தப்படுத்தித்தானே நாம் சொல்லுகின்றோம். பாதத்துக்கு மேல் 8ஆம் சரணாகத தலையுச்சியில் இருக்கின்ற அந்த மூளையை பூமி மட்டத்தில் படியவிட்டுத்தானே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுகின்றோம். கீழ்ப்படிதல் என்ற உள்பாவத்திற்கு நமஸ்காரம் வெளி அடையாளமாகும். இங்கு புத்தி காரியமில்லை. அதனுடைய இடத்தில் ஸ்ரத்தை நம்பிக்கை என்கின்ற உணர்ச்சி இருக்கின்றது. பிரத்யட்சமாக ஒன்றை தெரிந்து கொள்வதில், அதாவது ஜுவாலை வீசினால் உஷ்ணம் என்றும் பனி வாடை வீசினால் குளிர் என்றும் பிரத்யட்சமாக அநேகத்தை தெரிந்து கொள்வதில் இது உஷ்ணம்தான், இது குளிர்தான் என்று புத்தி எப்படி சந்தேகமில்லாமல் நிச்சயமாக இருக்கின்றதோ அதுபோலவே அப்பிரத்யட்சமாக பரலோக ஆத்மலோக விஷயத்தில் வேதசாஸ்திரம் சொல்வதுதான் சத்தியம் என்று நிச்சயமான உணர்ச்சியாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர். அந்த ஸ்ரத்தையை மூலதனமாக கொண்டுவிட்டால் அது நம்மை கொண்டு போய் நிறுத்தும் பரிபூர்ணமான கீழ்ப்படிதலுக்கு சரணாகதி என்று பெயர். அங்கே நம் புத்திக்கு வேலை இல்லை, எந்த கேள்விக்கும் அங்கு இடமில்லை. Thanks for watching. Please subscribe.